வணக்கம். நான் வழக்கறிஞர் சுஜாதா ஜீவன். இப்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் விளாத்திக்குளம் என்ற கிராமத்தில் வேடநத்தம் அந்த ஊரில் ஒரு 17 வயது ஆன ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இது சம்பவம் அந்த பொண்ணு அவங்களுடைய வீட்டில் கழிவறை வசதி இல்லாத காரணத்தினால மாலை பள்ளி முடிந்து வந்த உடனேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு போயிருக்கிறாங்க. போன உடனே காணாமல் போயிருக்கிறாங்க. இந்த பெண்ணோடைய பெற்றோர் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த காவலர் தகாத வார்த்தைகள் பேசி புகாரை வாங்க மறுக்கிறார். அதன் பிறகு மகளிர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. ஆண் காவலர்கள் தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா பெண் காவலர் ஒரு பெண் காணாமல் போயிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதோட சீரியஸ்னஸே புரியாமல் அவங்களும் ஒரு கொச்சையான வார்த்தையை அவங்க அம்மாட்ட பேசி அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் மத்தியான வேளையில் அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பெண்களுடைய உயிர்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு கேவலமாக போயிடுச்சா? சமீப காலத்தில் எப்போ பார்த்தாலும் பெண்களுடைய குழந்தைகள் குழந்தைகளாகட்டும் வயதானவர்கள் எல்லாருமே ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த காவலர் கேட்குறாங்க, இந்த பெண்ணை ஏன் தனியாக விட்டாங்க, ஏன் கூட தாய் போடலன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், எல்லா பெண் குழந்தைகளுக்கும் எல்லாருமே கூடவே இருந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? காவல்துறை எதுக்கு இருக்குது? காணாமல் போன உடனேயே நீங்கள் அதை புகாரை எடுத்து தேடி இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பெண் குழந்தை உயிரோடு இருந்திருப்பாங்க. ஒரு உயிர் போயிருக்காது. இவ்வளோ ரொம்ப கோரமாக உயிர் போயிருக்காது. இது தமிழ்நாடு அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் மட்டும் பண்ணால் பத்தாது. இந்த காவலர்கள் எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு தான் தன் கடமையை செய்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேலையை விட்டு போயிருங்க. தகுதியான இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க வேலைக்கு வரட்டும், நாட்டை காவல் காக்கட்டும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் தனியாக விட்டீங்க? ஒரு குழந்தைக்கு அம்மாவுடைய பாதுகாப்பு எது வரைக்கும் தரணுன்றது தெரியும், எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். கூடவே இருந்துக்கிட்டு கூடவே போடணும்னு சொல்கிறது அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான உங்களோட கடமையை செய்ய முடியல, ஒரு உயிர் பலியாக இருக்கு. இதை மாதிரி இனிமேல் இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைகளுடைய உயிர் ஒரு கேவலமாக நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி உயிர் இதுக்கப்புறம் போகக்கூடாது. அந்த அளவுக்கு தண்டனை அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கும் கிடைக்கணும், காவல்துறையினர் அலட்சியமாக இருந்த இந்த காவல்துறையினருக்கும் கிடைக்கணும்.